வெல்கம் டு ஷேரிங் மீடியா. நம்ம வந்து இப்போது தேனி தான் போயிட்டுருக்கோம். சரி ஒரு ஒன் டே ட்ரிப்பாக தேனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டு காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு அம்மா வந்து தோசை அப்புறம் சாம்பார் எல்லாம் செஞ்சாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் வெளியே சாப்பிடல, அதனால வீட்டே செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. நான் அம்மா நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். என்னென்னா இப்போ வந்து தேனி போகிறதுக்கு வந்து புது ஹைவே கட்டியிருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ அந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். இது வந்து நாகப்பட்டினம் ஹைவேயா, பொள்ளாச்சி அவுட்டர்ல இருந்து நாங்கள் இந்த பைபாஸ் ஏறிட்டோம். இது எப்படி போவோம் அப்படின்னா உடுமல்பேட் போய் அதுக்கப்புறம் வந்து பழனி போய் அந்த வழியா போவோம். ஊருக்குள்ளெல்லாம் போகாம வெறும் ஹைவேலயே போகும். டக்குன்னு நம்ம தேனிக்கு போயிடலாம் இல்லம்மா? தேனிக்கெல்லாம் இதுல போக முடியாது. இது தேனிக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இருந்து ரைட் கட் பண்ணி அந்த செம்பட்டி வேலைக்கு போய் ஆமா. நான் அந்த ரூட் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னன்னா அத்தா இருந்திருந்தா கரெக்டா ரூட் சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரியாது ஒரு ரூட் சொல்லுவோம். உங்க அத்தாவுக்கு நான் தான் ரூட் சொல்றேன். அம்மா தான் ரூட் சொல்லும், கரெக்ட் தான். ஆனா அத்தா விட தெளிவா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர் சரியான கலருப்படிமா. சரி சாப்பிட்டு நம்ம வந்து அப்படியே இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். எங்க மாமா ஃபோன் பண்ணிட்டு எப்போ வந்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டே இருக்காரு. வேணாம், சிக்கனே போதும். வேணாமா கொசுரு பீஃப் செட் ஆகுறதுல. நாங்க கார்ல சாப்பிடுறோம். ஹலோ மாமா, பீஃப்லாம் வேணாம் மாமா. சரி எதுக்குண்ணா? சரி அவ்வளோதானே மாமா, வாங்கிருங்க வாங்கிருங்க மாமா. அப்படின்னா எங்க அம்மா காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க நாங்க வந்து வந்துட்டு இருக்கோம் தேனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எங்க மாமா இப்போல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம் கூப்பிட்டுருப்பாரா. 4-5 டைம் கூப்பிடுறா. அதான் நான் லஞ்சுக்கு நீங்க இப்படி எப்படி இருந்தாலும் இப்போ வந்துருவீங்களா, அதனால நான் என்ன சமைக்கட்டும்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஒரு பாசம். நாங்க பொள்ளாச்சி தாண்டிச்சதோ இங்க போட்டிருக்க திண்டுக்கல் ஸ்ட்ரைட்டா போகணும். பொள்ளாச்சி தாண்டி வந்து ஒரே ரோடு தான், ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருந்தா ஊருக்குள்ள எங்கேயுமே போக தேவையில்ல, இடையில நிக்கவும் தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு போகலாம். முதல்ல பேக்கரி எதுவுமே இல்ல, இப்ப எல்லாம் நிறைய பேக்கரிங்க வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேருக்கு இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல ஒரு வண்டி இதுல போகவே போகாது. ஆனா இப்ப பாருங்க இவ்வளவு வண்டி போக்குவரத்து ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இன்னும் கொஞ்சம் கூட வேலை நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நாள் அப்படியே போட்டு வச்சிருந்தாங்க, இப்ப வந்து வேலை நடக்குது. கரெக்டா 1 வருஷமா நம்ம இந்த ரோட்ல போயிட்டு இருக்கோமா? அப்படியா? ஆமா. ஏன்னா போன வருஷம் தேனிக்குலாம் போகும்போது இப்படிதான் போனோம். அப்ப ரோடு போடல, இப்ப ரோடெல்லாம் போட்டு சூப்பரா போட்டு மண்ணு ரோடு பல்லாம் இருந்துச்சு. கரெக்டா இது டைரக்ஷன்லாம் கரெக்டா வைக்கல, ஆனா இப்ப எல்லாம் கரெக்டா வச்சுட்டாங்க. அங்கங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும். நம்ம நாட்டுக்கு போக கூடாது, வேலை நடந்துட்டு தான் இருக்கு. பாலம் வந்து சில பாலங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, சில பாலங்கள்லாம் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அப்படியே பெட்ரோல் பங்க்ல இப்ப நிறைய வைக்க ஆரம்பிச்சாங்க. பெட்ரோல் பங்க், பேக்கரி எல்லாமே இருக்கு. நாங்க முதல்ல வந்து தாராபுரம் வழியா தான் வருவோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எப்ப பாரு பொள்ளாச்சி தான். அந்த 1 வருஷமாவே பொள்ளாச்சி வழி தான் போறோம். சீக்கிரம் தேனிக்கெல்லாம் 3 மணி நேரத்துல போயிடும். 4 மணி நேரத்துல போறோம். 3 மணி நேரம் இல்லையா? நாங்க அது வழி தாராபுரம் வழி வந்தா 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் ஆகும். இதுலன்னா சீக்கிரம். ஏன்னா அங்க கோயம்புத்தூர்ல இருந்து பல்லடம் வரைக்கும் தாண்டுற வரைக்குமே சிட்டிக்குள்ளேயே தான் வரணும். அதனால டிராபிக் இருந்துட்டே இருக்கும். ஆனா எனக்கு வந்து இந்த ரோடு பிடிக்காது, அந்த ரோடு தான் பிடிக்கும். ஏன்னா அங்க நிறைய கடை எல்லாம் இருக்கும், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வரலாம். ஆனா இங்க ரோடவே எத்தனை நேரம் பார்த்துட்டு வர்றது, போர் அடிக்கும். அதனால கொஞ்சம் கஷ்டம். மெயின் ஜங்ஷன்ல இதுக்கப்புறம் தான் வரும். அப்ப நான் வந்து உங்களுக்கு அப்பப்ப கொஞ்சம் காமிக்கிறேன். பொள்ளாச்சி தாண்டி இப்படி உடுமலை கிட்ட வரும்போது அங்க பாருங்களேன், பின்னில எவ்வளவு அழகா தெரியுது. இங்க டோல்லாம் வந்து இப்ப வச்சிருக்காங்க, ஆனா டோல்லாம் இன்னும் செட் பண்ணல. சூப்பரா இருக்காங்க பாருங்க, சுத்தி விண்ட் மில் தான். இதோ இப்பதான் இங்க டோல் வந்து இன்னும் ஓபன் பண்ணல. ஓபன் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிடும், சூப்பரா ஆயிரும். அங்க எவ்வளவு விண்ட் மில் சூப்பரா தெரியுது பாருமா. இங்க வந்து நிறைய கொய்யாக்கா கடை எல்லாம் இருக்கும். என்னன்னு தெரியல, 9 மணிக்கு நம்ம இங்க வர்றதுனால பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன்.
கொய்யாக்கா வாங்குவோமாமா. இது இல்லையா? இது உங்களப்பேட்டையாமா. உடுமலை 5 கிலோமீட்டர் திருப்பூர். மறுபடியும் கட்டாயாச்சுமா? அது ஸ்கிரீன் இதாச்சுன்னா வேற ஹஸ்பண்டுக்கு இங்க பாட்டு போடுறதுக்கு வந்து வைஃபை கட் ஆயிட்டே இருக்கான். ஆன்ல தானே இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து அவ்வளவு சிக்னல் இல்லம்மா. ஃபுல்லா வெறும் தென்னந்தோப்பு தான். சைடு ஃபுல்லா இருக்கு. 2 பக்கமும் தென்னந்தோப்பு, அதுக்கப்புறம் மக்காசோளம் போட்டிருக்காங்க, நெல் எல்லாம் போட்டிருக்காங்க. அம்மா இப்போ இங்க இது வச்சுட்டாங்க பாரு, டோலு. பரவாயில்லையே, இப்போ இங்க வந்து டோல் வச்சிருக்காங்க. டோல் எடுத்துட்டாங்க. இல்லம்மா, நான் இப்பதான் பாக்குறேன். இப்படி இல்ல இப்படி போலான்னா அவங்க இடம் இன்னும் வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த கார்காரங்க. அப்ப எந்த வழி தான் இருக்குமா? வழி இல்லைன்னு அவங்க எப்ப சொன்னாங்க? அவங்க 2 லைட் காமிச்சிட்டே தானே வந்தாங்க. நான் வந்துக்கிறேன்ட்டு தான் வந்தாங்க. 2 லைட்டை காட்டுறாங்கன்னா நான் வர்றேன். அப்ப இவன் வந்துட்டான். வழி இல்ல. மேப் பாரு, மேப் பாரு. போறாங்களே. இது வந்து செம்பட்டி. எனக்கு தெரியும் இது செம்பட்டி. இந்த பிரியாணி கடை பேர் பாரு, வாங்க சாப்பிடல பிரியாணி கடை. செம்பட்டி பஸ் ஸ்டாண்டு மாறி போகணும். இங்க வந்து நம்ம நாங்க நாங்க தேனிக்கே வந்துட்டோம். இதான் தேனி. அப்ப இங்க தேனி இப்படி போகணும்னு போட்டிருக்கு. அது பைபாஸ். ஆனா நாங்க தேனிக்கு வந்துட்டோம். இப்பதான் வந்து உள்ள நுழையிறோம். சொல்லு. இதுக்குதான் அத்தாவை கூட்டிட்டு வரணுங்கிறது எதுவும் இல்ல. இப்ப வந்து நான் அத்தாவை கூட்டிட்டு வந்திருந்தேன்னா அத்தா வந்து எனக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஆனா இவங்க யாரும் உங்களுக்கு சொல்லவே தெரியல. இதா இந்த இடம் இந்த இடம் இப்படி போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி இருப்பாரு. ஆனா எதுவும் சொல்றது. ஏதாவது ஒண்ணு சொல்லி தரையா? எனக்கு தெரியாதுல, உனக்கு உங்க அத்தாக்கு தான் தெரியும். ஆமா, அத்தாக்கு தான் தெரியும். நீ சொல்லி தர மாட்டேங்கிற. அப்ப நான் என்ன இது எந்த இடம் அப்படின்னு கேட்டா எனக்கு சொல்றது. தேனிக்குள்ள வந்தாச்சு பைத்தியம். தேனிக்குள்ள வந்துட்டோமா? நம்ம இங்க பாருங்க, இந்த சைடு போனா தேனி புது பஸ் ஸ்டாண்ட் போகணும். நம்ம வந்து இப்ப ஸ்ட்ரைட்டா போறோம், சிட்டிக்குள்ள போறோம். கரெக்டாமா? அள்ளிநகரம் போறோம். இதோ இங்க இருக்கு பாருங்க. நாங்க வர வழியிலே வந்து அவங்க பாரதி ராஜா இதுக்குள்ளதான் வந்து நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் போகணும். பென்னி குயிக் பஸ் ஸ்டாண்ட். நாங்க வர வழியிலே வந்துட்டு பாரதி ராஜா அவரோட சமாதி பார்த்தோம். சரி போகும்போது காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். போகும்போது நாங்க காமிக்கிறோம். நாங்க அங்கேயே தேக்கடி போவோம்ல, அந்த ரூட்லயே நாங்க பாரதி ராஜாவோட வீடு பார்த்தோம். இளையராஜா ஐப்பு அப்படிதான் சொன்னா. இளையராஜா நீ பாவம், என்கிட்ட தப்பா இன்ஃபர்மேஷன். அவன் சரியாவே சொன்னியா? தப்பா நீ தான் சொல்ற. ஐயோ, ஒண்ணுமே தெரியலையே. சொந்த ஊர் என்னது? அள்ளிநகரம். அவர் பாரதி ராஜா இருக்காங்கல்ல, அவங்களோட சொந்த ஊர். நிறைய பேர் தமிழ்ல தேனிக்காரங்க தான். ஏமா வைரமுத்து, பாரதி ராஜா, இளையராஜா, செரியன்ஸ் கிச்சனு, எல்லாம் தேனிக்காரங்க. தேனிக்காரங்கன்னே ஃபேமஸ் தான். சொல்லிக்கணும் நீதான். நல்ல ஊர் தான். எனக்கு தேனி பிடிக்கும். ஏமா? என்னது? எனக்கு கோயம்புத்தூர் தான் பிடிக்கும். ஏன் தேனிக்காரையா இருந்துட்டு கோயம்புத்தூர் பிடிக்கும்ன்ற? இப்ப தேனிக்காரங்க சண்டைக்கு வர போறாங்க. அவங்களுக்கு ஒரு ஊர் பிடிக்கும்ல, அது மாதிரி எனக்கு கோயம்புத்தூர் பிடிக்கும். கௌமாரியம்மன் இருந்துச்சு. கௌமாரியம்மன்ல நிறுத்திருக்கலாம்ல. இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறியா? என்னன்னா சரி ஏதாவது திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தேனிக்குள்ள வந்தோம். இருக்கிற நல்ல கடையெல்லாம் இவ விட்டுட்டு தாண்டி போறோம். தேனியில நல்ல கடைன்னா கௌமாரியம்மன் ஸ்வீட்ஸ், அதுதான் நல்ல கடை. ஏன்னா அங்கதான் மோஸ்டா வாங்கும்போது நல்லா இருக்கும்.
நானும் தேனிக்கு வந்தா வந்து அந்த எள்ளு சீடை வாங்கிட்டு வருவேன். ஏன்னா ஒரு டைம் வந்து அம்மா வாங்கிட்டு வந்தாங்க தேனில இருந்து. அந்த டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருச்சு. அப்போல இருந்து எப்போ தேனிக்கு வந்தாலும் அந்த கௌமாரியம்மன்ல வந்து யாருக்காவது வாங்கினா நானும் எக்ஸ்ட்ரா வந்து அந்த எள்ளு சீடை வாங்கி சாப்பிடுவேன். ஆமா இந்த ஆஸ்பத்திரி, அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நான் பிறந்தேன், ஹஸ்பண்ட் பிறந்தான், நானும் அங்கதான் பிறந்தேன், அம்மா பிறந்தாங்க. நாங்க 3 பேரும் அந்த ஸ்கூலும் கூட இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நாங்க 3 பேருமே பிறந்தோம். ஏமா என்ன ஹாஸ்பிட்டல்மா? அந்த ஹாஸ்பிட்டல் பேரு ஹோலி ரெமிடர். அதான் கான்வென்ட் ஆஸ்பத்திரி. கான்வென்ட் ஹாஸ்பிட்டலா? தேனிக்குள்ள இதுக்கு பேரு கான்வென்ட் ஹாஸ்பிட்டல். அங்கதான் நாங்க 3 பேருமே பிறந்தோம். அப்புறம் தேனி கோயம்புத்தூருக்கு போயிட்டோம். ஹாப்பி எண்டிங்லாம் இருக்கு. தேனிக்குள்ள ஊருக்குள்ள வரமாட்டோம். இவ்வளவு நாள் வந்து நாங்க அந்த பைபாஸ்லயே போயிடுவோம். ஆனா இப்ப ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தேனி பயங்கரமா டெவலப்ல இருக்கு. அப்படி டாமினோஸ் இருக்கு, KFC இருக்கு. நான் வயசுல பார்த்த தேனி அப்படியே தான் இருக்கு. ஒண்ணு கூட மாறல. மேகமலை, சபரிமலை. அத்தா சொல்லிருக்காரு மேகமலை சீசன்ல வாணி ஸ்வீட்ஸ், சபரிமலை சீசன்ல எல்லாம் நல்ல கூட்டமா இருக்கும் அப்படின்ட்டு. கௌமாரியம்மன் அந்த அங்க இருக்கு. நாம இங்கே திரும்பிடுவோம்ல. இல்ல நாங்க நம்ம கிருஷ்ண தேட்டர் கிட்ட தான் திரும்பணும். ஆமா, ரயில்வே நீ சொல்ற பீஸ் போட்டில வேற அது வழியா போயிட்டு ரயில்வே கேட் உடனே அஸ்ப கப்பலையே வந்துருச்சுன்னு சொல்றான். மோடி டு மதுரை, மோடி டு மதுரை ரயில்வே கேட்டுக்கு ஒரே ரயில் தான். காலையில வந்து சாயங்காலம். இவ்வளவு ஊர்ல ஒரு கடையும் வேணும் என்னன்னு தெரியல. இந்த ஆனந்தாஸ்லாம் தேனியில 2-3 திறந்து விடுங்க. ஏமா ஆனந்தாஸ், அன்னபூர்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி திறந்து விட்டீங்கன்னா வாங்குறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் வந்து தேனியோட மெயின் சிட்டி. இது இந்த சைடு, இந்த சைடு இந்த நேரு சிலைக்கு அந்த சைடு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வரும். அது அந்த பக்கம் பழைய பஸ் ஸ்டாண்ட், மதுரை ரோடு சொல்லு. அது ஸ்ட்ரைட்டா மதுரை ரோடு. இப்ப நம்ம நேரா போறது கம்பர் ரோடு. இப்ப நாங்க நேரா போறது வந்து கம்பர் ரோடு. நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டு பெரிய குளம் இருக்கு. இப்ப நம்ம வந்த ரோடு வந்து பெரிய குளம் ரோடு, மெயின் ரோடு. இது வந்து லெஃப்ட் திரும்பினா மதுரை மெயின் ரோடு, மதுரை ரோடு. நேரா போனோம்னா கம்பர் ரோடு. இப்ப நம்ம வந்து கம்பர் ரோடு தான் போறோம். அவ்வளவுதான் தேனியே. ஆமா, கோயம்புத்தூர்ல எப்படி 4 ரோடு இருக்கு, அதே மாதிரி தேனியில ஒரு 4 ரோடு இருக்கு, 3 ரோடு இருக்கு. இங்க இருங்க KFC எல்லாம் இருக்கு. அதுவும் அங்க எவரெஸ்ட் இருக்கா, அங்கதான் அம்மாக்கு எவரெஸ்ட்ல பரோட்டா ரொம்ப பிடிக்கும். வாங்கி தரேன் நானு. இதுக்குள்ள வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இந்த சைடு தான் போவோம். இங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் நிறைய படத்துல வரும் இந்த இடம். இது இங்கே தெரியும் பாருங்க. ஆமா, இந்த வழி இருக்கு. இங்க இங்க இருந்து ஞாபகம் இருக்குமா எனக்கு? இந்த பக்கத்துல வெளிய வரும். இங்க இருந்து வந்து நாங்க இங்க ஆட்டோ ஏறுவோம். ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனா எங்களுக்கு வந்து ஆட்டோல வந்த ஞாபகத்தோட டெம்போல வந்த ஞாபகம் தான் நிறைய. என்னமா டெம்போல தான் நாங்க அதிகமா மோஸ்ட்லி வர்றதே. கௌமாரியம்மன் இங்கதான் வந்து நம்ம இப்போ வாங்க போறோம். கௌமாரியம்மன்ல ஸ்வீட்ஸ் வாங்கிட்டோம். எதுவுமே வாங்கல, கம்மியா தான் வாங்கினோம். ஆனா 1500 பில் ஆகி போச்சு. சாரி, 1500 இல்ல, 1005 rupees பில் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு சாக்கோ ட்ரஃபிள் கேக் வாங்கினேன். ஏன்னா அவங்க செரி வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தாங்களா, அதனால வாங்கினேன். கொடுமா பாத்தீங்களா பில். சரி எடுக்கல குடு எனக்கு. இந்த மேல இருக்கிற செரியை பார்த்து தான் வந்து நான் இந்த கேக்கே வாங்கினேன். சில்லுன்னு இருக்கு, ரொம்ப சில்லுன்னு. களி மாதிரி கிட்டுற பாருங்க. கேக் சாப்பிட்டோம். ஆனா கேக் வந்து நல்லாவே ஏதோ பழைய கேக்குன்னு நினைக்கிறது. எப்படி தெரியுமாம்மா இந்த கேக்கு? ஒரு பீஸ் 80 rupeesமா. 80 ரூபா, 160 ரூபா.
ஏய் இது வழியெல்லாம் போனா நீ கோடை இது வேலையெல்லாம் கோடாங்கிப்பட்டிக்கெல்லாம் போக முடியாது. பீசி பெட்டி. நானும் உங்க வழி தெரியலன்னு சொல்லுங்க அப்பனா. ஐயா அந்த பீசி பெட்டி. நாங்க அந்த வழியா போவோம், எனக்கு தெரியாதா? ஆனா நிஜமா காசு வந்து பீசி காலனி போகும் இது. அப்படியே கோடாங்கிப்பட்டி போலாம். கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. தேனி பக்கம் வந்தாதான் வந்து அந்த மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் வந்து இப்படி டக்குன்னு பார்க்குற மாதிரி இருக்கும். குட்டி மட்டும் இல்ல மைக் செட்டு. அதோ பின்னாடி வந்து பாட்டு பாடுது. எங்கேனாலும் எப்போனாலும் மைக் செட்டு தான். மைக் செட் இல்லாமே இல்லை. அப்புறம் அந்த மாட்டு சாணியோட ஸ்மெல்லு. முகூர்த்தம் வந்துருச்சுனாலே ஒரு தெருவுக்கு 4-5 மைக் செட்டு கட்டியிருப்பாங்க. இவ்வளோ சவுண்டாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே பேசுறது கூட கேட்காது, அவ்வளோ சவுண்டு கேட்கும். தம்பி வீட்டுக்கு வந்து தம்பி பாப்பா பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எப்படா மைக் செட் ஆஃப் பண்ணுவாங்கன்னு தோணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இந்த வீட்டில் நிறையா ஒரு வருஷத்துக்கு காகித பூ வந்து இருந்துச்சு. இப்போல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ இல்லை, ஆனால் அந்த மரம் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் இங்கே வந்து ஒரு குட்டி பாப்பா பார்க்க வந்தோமா. எங்கள் மாமா வீட்டுக்கு வந்து முடிஞ்சு இப்போ வந்து நாங்கள் எங்கள் பெரிய மாமா வீட்டுக்கு போகிறோம் இல்லைம்மா. இப்போ எங்கே போகிறோன்னா கம்பத்துக்கு போகிற ரூட்டே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இப்போ மழை எல்லாம் பெஞ்சிருக்கா, இன்னும் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ டைம் வந்து 1 மணி ஆயிடுச்சு. நம்ம வந்து கம்பத்துக்கு போகலாம். மாமா வந்து நல்லா எங்கள் குப்பி தடபடலாம் சமைச்சு வச்சுருப்பாங்க. போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கே திரும்ப ரிட்டர்ன் கோயம்புத்தூராமா. இது பாத்தீங்களா, இப்படி போனா வந்து அம்மாவோட ஊரு. உன் ஊருக்கு போலையா? இது வந்து மூணார் மெயின் ரோடுன்னு சொல்லு. மூணார் மெயின் ரோடு. அது வந்து அம்மாவோட கோடாங்கிப்பட்டி இருக்குல்ல, அங்க போகணும். இப்போ வந்து டைரக்டா இது வந்து இது என்னது? இது இல்ல, இது என்ன ரோடு? இது வந்து வீரபாண்டி இல்ல, என்ன ரோடு? கம்ப ரோடு. அவ்வளவுதான். இது வந்து கம்பம் குமிளி ரோடு. சபரிமலை ரோடு. சபரிமலை ரோடு. அத்தா சொல்லுவாரு, சபரிமலை சீசன் டைம் இங்க பயங்கரமா கூட்டமா இருக்கும் அப்படின்னு. இப்பதான் எல்எஸ்எல். இதுதான் வந்து எல்எஸ்எல் கோயம்புத்தூர். தேனியில வந்து ரொம்ப ஃபேமஸான மில்லு. இங்கதான் வந்து மாமா வேலை பார்க்குறாரு. இந்த மில்லுல வேலை பார்க்கல, அதோ அந்த இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து மாமா தான் பண்ணி கொடுக்குறாங்க. எல்எஸ் மில்லில் ஸ்டோரேஜ் இல்லை, இதோ எல்எஸ். நம்ம வந்து இப்போ சீலைப்பட்டி வந்துட்டோம். இது வந்து நம்ம எங்களோட பூர்வீக ஊருன்னு சொல்லுவோம். உங்க சொந்த ஊர் தானே? எங்க சொந்த ஊர் தானா? எங்க சொந்த ஊர் இதுதான். ஆனா இந்த ஊர்ல ஒரு வாரம் கூட நாங்க இருந்தது இல்லையே. அப்புறம் எப்படி எங்க சொந்த ஊர் ஆகும்? இது வந்து அத்தாவோட பிறந்த ஊரு. இதுதான் அத்தாவோட என்ன, அது என்னமா சொல்லுவாங்க, அத்தாவோட ரியல் ஹோம் டவுன். இதுதான் அத்தாவோட ரியல் ஹோம் டவுன். இவ்ளோ பெரிய குளம், ஆனா இந்த குளத்துல ஒரு தண்ணி கூட இல்ல. வேறு என்னாச்சு தேனிக்கு? போன வருஷம் நாங்க இதே டைம் தான் வந்து தேனிக்கு வந்திருந்தோம். எல்லா பக்கமும் மழை. இந்த குளம் எல்லாம் வந்து நிறைஞ்சு அந்த இதுல இருந்து அப்படியே கீழே தண்ணி வரைக்கும் போச்சு. அவ்வளோ இதுவா இருந்துச்சு. ஆனா இந்த டைம் வரோம், இப்பதானே மழை ஸ்டார்ட் ஆகுது, அதனால அப்படி இருக்கு போல. ஐ மீன் இப்பதான் வந்து மழை ஸ்டார்ட் ஆகி மழை காலம் வருது இல்ல, அதனால நிறைய பேக்கரி எல்லாம் திறந்துருக்காங்க. பெட்ரோல் ஃபில் பண்றோம்.